ஆட்சி மேல அதிருப்தி அப்படின்னு வரும்போது இந்த சட்டம் ஒழுங்கை தான் எதிர்க்கட்சிகள் விமர்சனமா வைக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில்? நம்ம எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் அந்த குற்றச்சாட்டை சொன்னார். போலீஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லாரும் ஒரே போலீஸ் தான். அவளுக்கு வேறு போலீஸு, நமக்கு வேறு போலீஸ் கிடையாது. போலீஸ்னு பொதுவானவர்கள் தான், அதிகாரிகள் பொதுவானவர்கள் தான். இந்த ஆட்சி மாற்றம் இருந்தாலும் திறமை, அந்தந்த ஆட்சியாளருடைய திறமை என்ன திறமை? கொலை கொள்ளைகளை குறைக்கிறது. நடக்கலன்னு நான் சொல்லலை, குறைக்கிறது. அப்படி இந்த குற்றச்சாட்டு வைக்கும்போது முதலமைச்சர் வந்து டேட்டாவோட சொன்னார். உங்கள் ஆட்சிக்கு எங்கள் ஆட்சிக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க தெரிஞ்சுங்க. கொலை கொள்ளை மற்றைய கற்பழிப்பு இதெல்லாம் போட்டு டேட்டா போட்டு சொன்னார். இவைகளெல்லாம் உங்கள் ஆட்சியோட குறைத்திருக்கிறோம். இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எங்களுடைய நிர்வாக திறமையால் காவல்துறையில் நாங்கள் குறைச்சிருக்கிறோம். இப்பயும் சொல்கிறேன், ஜீரோன்னு நாங்கள் சொல்லலை, குறைச்சிருக்கிறோம். அந்த ஆட்சியை விட எங்களுடைய ஆட்சியில் வந்து நீங்கள் சொல்கிற சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் அல்லது ஏனைய பாலியல் தொல்லையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நாங்கள் குறைச்சிருக்கிறோம். எப்பயுமே அப்படி தான். போலீஸை பொறுத்தளவுக்கு பொதுவானவர்கள் அந்த ஆட்சியாளர்களோட அந்த ஆட்சியினுடைய தலைமை பொறுப்பேற்றுக்கிற முதலமைச்சர்கள் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி குறைக்கணும். அதுக்கு டேட்டாவே இருக்குது, நான் குறைச்சுன்றேன். வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் முதல்வர் அவர்கிட்ட தானே அந்த காவல்துறை இருக்கு. அப்போ இன்னும் சாட்டையை சுழற்றுவதற்கும் நம்ம உறுதி கொடுக்க முடியும். வந்தால்ன்ற வார்த்தையை எதுக்கு போடுறீங்க? ஜனநாயகத்தில் நம்பிக்கை தானே வாழ்க்கை. கட்டாயம் அவர் தான் வருவார். நீங்கள் சொல்ல மேலும் குறைப்பதற்கு அத்தனை முயற்சி எடுப்பார்.